ஏர்லி பிரெக்னன்சியில் வந்து ப்ளீடிங் வர்றது நார்மலா அப்படிங்கிறது so many people have doubt. Soon as the pregnancy is confirmed, சில பேருக்கு வந்து இமீடியட்டா 1 or 2 drops ப்ளீடிங் வரும். இது பேர் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறது. இட்ஸ் வெரி நார்மல். இதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். சில பேருக்கு த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அப்பப்போ கொஞ்சம் ப்ளீடிங் வந்துட்டு போகும். இது எதுக்கு வருது அப்படிங்கும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் which helps in holding the pregnancy. ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியா இருக்கும்போது யூட்ரஸ் வந்து கொஞ்சம் இரிட்டபிள் ஆகி அங்க வந்து பிளட் கலெக்ஷன் ஆகும். அது பேர் சப்கோரியோனிக் ப்ளீடிங்கிறது. இந்த ப்ளீடிங் வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலார்மிங்காக இருக்கும். இவங்களுக்குலாம் நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டோன்னா இதுலேருந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். தேர்ட், சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னன்சிஸ் இஸ் அ நேச்சுரல் திங். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ப்ரெக்னன்சியும் ப்ரொசீட் ஆகாது. 30% ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும் போதே அதோட வளர்ச்சி கம்மியாகும் போது அந்த பாடி வந்து வில் ட்ரை டு எக்ஸ்பெல் இட் அவுட். இது பேர் த்ரெட்டன்ட் அபார்ஷன் சொல்லுவாங்க. இது ஃபுல்லா வெளியில வந்துருச்சு அப்படின்னா அது பேர் கம்ப்ளீட் அபார்ஷன். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரிப்பீட்டடா வந்தது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பிளட் தின்னர்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் இந்த பாடியே ரிஜெக்ட் பண்ணிக்கும். அது வந்து சில டெஸ்ட் லைக் ஆப்லா அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு we have to treat. Generally, the first 12 weeks of pregnancy is very precious. So, we have to see them and monitor them if they have a bleeding in pregnancy. Thank you.